இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 10 மாதங்களுக்கு பக்கமாக அவகாசம் இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாகவே சில ஊடகங்கள் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்புகள் உண்மையான கருத்து கணிப்புகள் தானா, அல்லது யாரிடமாவது பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு யாரையாவது திருப்தி செய்வதற்காக இப்படிப்பட்ட கருத்து கணிப்புகளை வெளியிடுகிறார்களா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய நிலையில்தான் தமிழக மக்களும் சில நடுநிலை ஊடகங்களும் இருக்கிறார்கள். சில அரசியல் கட்சிகளும் அப்படித்தான் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளையே அந்த அளவிற்கு தள்ளுகின்ற அளவுக்கு ஊடகங்கள் வலிமை வாய்ந்தவையாக இருக்கின்ற பொழுது அந்த ஊடகங்கள் வெளியிடுகின்ற கருத்து கணிப்புகள் சரியான நேர்மையான கருத்து கணிப்புகள் தானா என்பதை பற்றி ஆராய்வதற்கு முன்பு தற்பொழுது வெளியான ஒரு கருத்து கணிப்பை முழுவதும் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அந்த கருத்து கணிப்பை பற்றி நாம் ஆய்வு செய்வதுதான் சரியாக இருக்கும். தமிழ்நாட்டில் தற்போது சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி 164 இடங்களில் வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்ற 21,150 பேரின் கருத்துக்களின் அடிப்படையில் முடிவுகள் தொகுக்கப்பட்டுள்ளன. இந்த கணிப்பு அக்னி நியூஸ் சேனல் மூலம் எடுக்கப்பட்டதாகும். திமுக கூட்டணி 164 இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணி 70 இடங்களை மட்டுமே பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அதிமுக கூட்டணிக்கும் அந்த கூட்டணியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு எச்சரிக்கையாகும். முன்னதாக கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக 39 இடங்களில் வெல்லும் என்று இந்த நிறுவனம் துல்லியமாக கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது இந்த நிறுவனம் வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பை இன்று வரை யாரும் பார்க்கவில்லை என்பது மற்றொரு செய்தி. அதை பற்றியும் இந்த கருத்து கணிப்பின் முடிவில் நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியான இந்த கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டும் வாய்ப்புள்ளது. மேலும் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டியதின் அவசியத்தையும் இது உணர்த்துகிறது. இந்த மதிப்பீடு வாக்காளர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது. அரசியல் கட்சிகள் இந்த கணிப்பின் முடிவுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்கள் தேர்தல் திட்டங்களை வகுக்க வேண்டும். முடிவில் சமீபத்திய கருத்து கணிப்பு திமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்துள்ளது. அதிமுக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பு அரசியல் கட்சிகளின் எதிர்கால செயல்பாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையலாம். ஏற்கனவே தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் திமுக அரசு உளவுத்துறை மூலம் கருத்து கணிப்புகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. திமுக வட்டாரங்கள் மூலம் பெறப்பட்ட தகவல்படி இந்த கருத்து கணிப்புகள் 5 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளன. சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு முன்னதாக ஆளும் கட்சிகள் உளவுத்துறை மூலம் இது போன்ற கருத்து கணிப்புகளை நடத்துவது வழக்கம்தான். இதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு சாதகமான தொகுதிகள், வலிமையான இடங்கள், கூட்டணி கட்சிகளுக்கு சாதகமான இடங்கள், பலவீனமான இடங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்வார்கள். ஒவ்வொரு கட்ட கருத்து கணிப்பின் முடிவுகளின் அடிப்படையில் வலுவான வேட்பாளர் யார், எந்த வாக்குறுதிகள் அளித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பது போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆராயப்படும். இதன் அடிப்படையிலேயே சட்டசபை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை உளவுத்துறை விரைவில் நடத்த உள்ளது.
திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளின் பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன, தமிழக வெற்றி கழகத்தின் செல்வாக்கு எப்படி உள்ளது என்பது குறித்தும் இந்த கருத்து கணிப்பில் ஆய்வு செய்யப்படும். இந்த ஆய்வுகளின் முடிவில் எதிர்வரும் தேர்தலுக்கான வியூகங்களை வகிக்க திமுகவிற்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்னதாக ஆளும் கட்சிகள் உளவுத்துறை மூலம் கருத்து கணிப்புகளை மேற்கொள்வது வழக்கமான நடைமுறையாகும். இந்த நடைமுறை மூலம் தங்கள் கட்சிக்கு சாதகமான அம்சங்கள், கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்புகள் மற்றும் பலவீனமான பகுதிகளை ஆராய உதவுகிறது. இதன் மூலம் தேர்தல் உத்திகளை வைக்க ஒரு தெளிவான புரிதலை பெற முடியும். விரைவில் இந்த கருத்து கணிப்புகள் தொடங்க உள்ளன. கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது, வாக்குறுதிகளை திட்டமிடுவது போன்ற முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். இந்த முடிவுகள் கட்சியின் வெற்றியை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும். ஆளுங்கட்சி உளவுத்துறை மூலம் நடத்தும் இந்த கருத்து கணிப்புகள் மற்ற கருத்து கணிப்புகளை விட துல்லியமாக இருக்கும். இப்படித்தான் இந்த கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு 10 மாதங்கள் இருக்கின்ற பொழுதே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இப்படி கருத்து கணிப்புகளை வெளியிடுவதற்கென்றே சில பொம்மை கருத்து கணிப்பு நிறுவனங்களை ஆளுகின்ற திமுக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. இது இன்று நேற்றல்ல. ஊடகத்துறையில், பத்திரிகை துறையில் தமிழகத்தில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துகின்ற திமுக இந்த வேலையை காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறது. திமுக என்ன நினைக்கிறதோ அதை திமுகவினரை வைத்து, திமுகவின் பேச்சாளர்களை வைத்து, திமுகவில் பிரச்சாரம் செய்கின்ற திமுகவின் அதிகாரபூர்வமான பிரச்சார பேர்வழிகளை வைத்து நடத்தாமல் திமுக மறைமுகமாக ஊடகங்கள் என்ற பெயரால் சிலரை வைத்து இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை செய்து திமுக தனக்கு ஆதரவான ஒரு நிலையை மக்கள் மத்தியிலே உருவாக்குவதில் ஒரு பெரும் வெற்றி கண்ட கட்சி. இப்படிப்பட்ட சதிகளை அரங்கேற்றுவதன் மூலம் தமிழ்நாட்டில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதில் திமுகவை மிஞ்ச முடியாது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது திமுகவின் இதே பார்முலாவை கடைபிடித்தார். ஆகவேதான் ஜெயலலிதாவும் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் இன்றைக்கு திமுகவின் இந்த பார்முலாவை கடைபிடிக்க எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்டார், அல்லது கடைபிடிக்கின்ற ஒரு யுக்தியை அவர் வகுத்துக் கொள்ளவில்லை. ஆகவேதான் அதிமுக தோல்வியை சந்திக்கிறது. இன்றைக்கு கருத்து கணிப்பில் திமுக 160 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும், அதிமுக கூட்டணி 70 தொகுதிகள் தான் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் திமுகவின் கூட்டணி இன்னும் இறுதியாகவில்லை. இப்பொழுது தொடர்கின்ற இதே கூட்டணியை இருக்குமா இருக்காதா தெரியாது. தேர்தல் அறிவிப்பிற்கு பிறகு இந்த கூட்டணிகள் மாறலாம், அல்லது திமுக கூட்டணி வலிமையாகலாம், அல்லது இந்த கூட்டணி மேலும் பலவீனம் அடையலாம். ஆனால் இதே கூட்டணி தொடருமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இதே கூட்டணி தொடர்ந்தால் கூட இவர்கள் சொன்ன இந்த வாக்கு சதவீதம் கிடைக்குமா, இவர்கள் சொன்ன வெற்றி கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் இது முழுவதுமான கருத்து கணிப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கின்ற பொழுது வெறும் 21,150 பேரை மட்டும் வைத்து ஒரு கருத்து கணிப்பை நடத்துவது என்பதே அது சரியான கருத்து கணிப்பு இல்லை என்றுதான் பொருள். 21,150 பேரை 234 தொகுதிகளிலும் சந்தித்தார்களா என்றால் கேள்விக்குறிதான். எந்தெந்த தொகுதியில் எத்தனை பேரை சந்தித்தார்கள், அதில் ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர் என்கின்ற எந்த புள்ளி விவரம் கிடையாது. இவர்களாக அமர்ந்தார்கள், திட்டமிட்டார்கள், ஒரு மோசமான கருத்து கணிப்பை வெளியிட்டார்கள். இவர்களாக ஒரு கருத்து கணிப்பை கற்பனையில் வடிவமைத்தார்கள். இவர்களெல்லாம் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுத சென்றிருந்தால் இவர்கள் எழுதுகின்ற அந்த கதை வசனத்தை வைத்து அந்த திரைப்படங்கள் 100 நாள் ஓடி இருக்கும். திரைப்படங்களிலே கதை வசனம் எழுதுகின்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு கருத்து கணிப்பு என்கின்ற பெயரில் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான கூற்றை தமிழக மக்களிடம் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அதிமுக 70 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்களே, அது அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி இந்த 2 கட்சிகளும் மட்டும் வைத்திருக்கின்ற அந்த கூட்டணி வெற்றி பெறுமா, அல்லது அதிமுக தனித்து போட்டியிட்டால் 70 தொகுதியில் வெற்றி பெறுமா என்று எந்த விவரமும் இல்லை. மொட்டதாசன் குட்டையில் விழுந்தான் என்று ஒரு கருத்து கணிப்பைத்தான் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த கருத்து கணிப்பு முற்றிலும் பொய்யான கருத்து கணிப்பு, முற்றிலும் தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பு. இது தமிழக மக்கள் மீது திணிக்கின்ற ஒரு கருத்து கணிப்பு.
அதிமுக கூட்டணியில் நாளை ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் மறுமலர்ச்சி திமுகவும் வந்தால் அப்பொழுது அதிமுக வெற்றி பெறுமா, வெற்றி பெறாதா என்று எந்த கருத்து கணிப்பையும் இந்த கருத்து கணிப்பில் வெளியிடவில்லை. ஆகவே திட்டமிட்டு முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இப்படி ஒரு கருத்து திணிப்பை கருத்து கணிப்பு என்கின்ற பெயரில் அக்னி, தக்கினி, மங்குனி, சங்குனி, சகுனி என்றெல்லாம் வெவ்வேறு பெயரை வைத்து பல ஊடகங்கள் என்கின்ற பெயரில் இப்படிப்பட்ட ஒரு கருத்து திணிப்பை இனி தேர்தல் வரும் வரை தேர்தல் அறிவிப்புக்கு பின்னாலும் ஆளுகின்ற திமுக அரசு பல எடுபிடிகளை வைத்து இப்படிப்பட்ட பொய்யான செய்திகளை, உண்மைக்கு புறம்பான செய்திகளை, உண்மைக்கு புறம்பான கருத்து கணிப்புகளை தொடர்ந்து வெளியிடுவார்கள். இது தொடர்ந்து திமுகவின் அஜெண்டா என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.